அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பழங்களிலே மிகவும் தனித்துவமானதும் சக்திகள் அதிகம் பெற்ற சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் அப்படின்னா தேவகனி அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழத்தை சொல்லலாம். இந்த எலுமிச்சம்பழத்தை ஏன் ஆன்மீகத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க? ஒரு விஷயத்தை கவர்வதற்கும், ஒரு சக்தியை ஈர்ப்பதற்கும், ஒருத்தரை வசியம் செய்வதற்கும், ஒருத்தரை அழிப்பதற்கும் ஏன் இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துகிறாங்க? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. எலுமிச்சம்பழத்தை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்து சாஸ்திரத்தில் தெய்வங்களுக்கு பல்வேறு பழங்களை காணிக்கையாக படைப்பாங்க. ஆனால் குறிப்பிட்ட இந்த ஒரு பழத்தை மட்டும்தான் மாலையாக, சூலத்தில் ஒரு முக்கிய பொருளாக, தெய்வத்தின் மறு உருவமாகவே கருதுவாங்க. அந்தளவுக்கு சக்தியும் விசேஷம் பெற்றது தான் இந்த எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சம்பழம் இதில் இருக்கக்கூடிய இயற்கையான சக்தி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றலை கிரகித்து கொள்ளக்கூடிய, தன்னுள் சேர்த்து வைத்து கொள்ளக்கூடிய வல்லமை கொண்டது. நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை தெய்வத்திடம் வைத்தீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை சுற்றி இருக்கக்கூடிய, அந்த தெய்வத்திடம் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை இந்த எலுமிச்சம்பழமும் பெற்றுக்கொள்ளும். தெய்வத்திடம் மாலையாக அதனுடைய மடியில், கையில், காலில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை எடுத்து நாம் பயன்படுத்தும் போதும் அல்லது நாம் வைத்துக்கொள்ளும் போதும், நம் பூஜையில் வைக்கும் போதும் அந்த எலுமிச்சம்பழம் இருந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வரும். நாம் வைக்கக்கூடிய இடத்துக்கு அந்த ஆற்றல் பரவும் என்பது நம்பிக்கை. பொதுவாகவே எலுமிச்சம்பழத்தை ஆயுதங்களில் குத்தி வைப்பாங்க. அதன் பிறகு அந்த ஆயுதம் தெய்வீக சக்தி பெற்றதாக மாறுகிறது. சூலாயுதத்தில், வேலில், அருவாவில், ஆயுதங்களில் எலுமிச்சம்பழத்தை குத்தி வைப்பாங்க. அவ்வாறு குத்தி வைக்கும்போது அந்த ஆயுதம் தெய்வத்தினுடைய ஆயுதமாகவும், அந்த ஆயுதமே தெய்வமாகவும் மாறும். அந்த தெய்வத்துக்குரிய தன்மை அந்த ஆயுதத்துக்குள் வரப்பெற்று அந்த ஆயுதம் அந்த தெய்வமாகவே மாறி நம்மளை காக்கும். இதனால் தான் காக்கும் ஒரு தெய்வமாகவே இந்த எலுமிச்சம்பழத்தை கருதுறாங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு கந்திஷ்டி நீக்கக்கூடிய சில வழிபாட்டு முறைகள் செய்வாங்க. அதுவும் குறிப்பாக அமாவாசை நாளன்று, பௌர்ணமி நாளன்று, சில விசேஷமான ராகுகால நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு செய்வாங்க. எலுமிச்சம்பழம் ஆற்றலை சேகரிக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக மட்டும் இல்லாமல் கெட்ட சக்திகளை அகற்றக்கூடிய வல்லமை பெற்றதாகவும் இருக்கு. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை இந்த எலுமிச்சம்பழத்தின் மீது கற்பூரம் ஏற்றி இடது பக்கம் இருந்து 3 சுற்று, பின் வலது பக்கம் 3 சுற்று சுற்றி, அதன் பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை யாரும் கால்படாத இடத்தில் நாம் போடும்போது நம் மீது இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. மேலும் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நிலைவாசிகளில் இந்த எலுமிச்சம்பழத்தை சரிபாதியாக அறுத்து குங்குமம் 2 எலுமிச்சம்பழம் சரிபாதிகளும் தடவி வைப்பாங்க, அல்லது சிலர் மஞ்சள் தடவி வைப்பாங்க. இவ்வாறு செய்வதன் மூலம் அவங்களுடைய குலதெய்வத்தையே வசியம் செய்து நிலைவாசலில் வைக்க முடியும். அந்த வீட்டிற்கு லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வர முடியும். மேலும் அந்த வீட்டை நோக்கி வரக்கூடிய தீய சக்திகள், எதிர்மறையான விஷயங்கள் நிலைவாசலிலே தடுத்து நிறுத்தப்படும் என ஒரு நம்பிக்கையும் உண்டு. இந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நிறைந்த எலுமிச்சம்பழம் சில நேரங்களில் தாந்திரிக வேலைக்கும் பயன்படுத்துறாங்க. ஒருவரை வசியம் செய்வதற்கும், ஒருவர் வாழ்க்கையில் வளர விடாமல் முடுக்குவதற்கும் இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு அவர்களுடைய எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக வளரவிட்டு அவர்களை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றதாகவும் சில தாந்திரிக மந்திரம் தெரிந்தவர்கள் பயன்படுத்துறாங்க. நாம் குலதெய்வம் கோவில் வழிபாடு செய்யும் போது எலுமிச்சம்பழத்தை கொண்டு சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்து, குலதெய்வத்தினுடைய அருகில் மடியில் சூலத்தில் இந்த எலுமிச்சம்பழத்தை வைத்து வழிபாடு செய்த பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை நாம் வைத்திருந்தாலோ, நம் வீட்டில் வைத்திருந்தாலோ, தொழில் செய்யக்கூடிய இடத்தில் வைத்திருந்தாலோ, அந்த குலதெய்வத்தையே வசியம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு. இதனால் தீய சக்திகள் நம்மளை அண்டாது, கெட்ட விஷயங்கள் நமக்கு ஏற்படாது, வாழ்க்கையில் முன்னேற்றம், உயர்வு, வெற்றி, செல்வம் மென்மேலும் சேரும். அதேபோல் இந்த எலுமிச்சம்பழத்தை ஒருவரிடமிருந்து வாங்கும்போது அவருடைய ஆற்றலும் இந்த எலுமிச்சம்பழம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதனால் கெட்டவர்களிடமிருந்தோ, தீ எண்ணம் கொண்டவர்களிடமிருந்தோ இந்த எலுமிச்சம்பழத்தை வாங்குவதை நீங்கள் பெரும்பாலும் தவிர்க்க வேண்டும். அவர்களை பற்றி ஏற்கனவே தெரிந்திருந்தால் நீங்கள் இதை சுலபமாக செய்யலாம். முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து நீங்கள் எலுமிச்சம்பழம் வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் குறைவாகத்தான் இருக்கும். 27 நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு ஒரு விஷயம் ஏற்படும். இந்த நாட்களில் புதிதாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கக்கூடாது. நாம் அமைதியாகவே இருந்தாலும் நம்மளை சோதிக்கக்கூடிய, நம்மளை சிரமப்படுத்தக்கூடிய சில சவாலான சூழ்நிலைகள் உருவாகும். இதை சமாளிப்பதற்கும் இதை கடந்து வருவதற்கும் ஒவ்வொருவரும் அந்த குறிப்பிட்ட தினங்களில் அவங்களுடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு கையில்
ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்திருந்தாங்க அப்படின்னா இதுபோல சந்திராஷ்டம் நாட்களில் அந்த கடுமையான சூழ்நிலையை நாம் கடந்து ஜெயித்து வர முடியும். நாம் தொலைதூர ஒரு பயணத்துக்கு வாகனத்தில் செல்கிறோம் அப்படின்னா பாதுகாப்பாக நிம்மதியாக வெற்றிகரமாக அந்த பயணம் முடியணும் அப்படின்னா இஷ்ட தெய்வத்தையும் அல்லது குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த வாகனத்துக்கு முன்னாடி கற்பூரம் ஏற்றி இந்த பயணம் வெற்றிகரமாக முடியணும், எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சி எலுமிச்சம்பழத்தை நீங்கள் அந்த இடத்துல கசக்கி போடலாம். அந்த வாகனத்தினுடைய சக்கரத்தில் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு வாகனத்தில் வைத்து பிறகு அந்த வாகனத்தை நகர்த்தலாம். இவ்வாறு செய்வதும் அந்த எலுமிச்சம்பழம் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வசியம் செய்து உங்கள் பயணத்தில் துணையாக வருவதற்கு உறுதுணையாக இருக்கும். இந்த எலுமிச்சம்பழம் ஆன்மீக ரீதியில் இந்த அளவுக்கு நம்பிக்கை சார்ந்த பல்வேறு விதமான விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க. இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களும் அதனுடைய நன்மைகளும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சம்பழத்தில் வைட்டமின் சி சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு ஏற்படக்கூடிய சளி காய்ச்சல் இது போல சின்ன சின்ன நோய்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நல்ல முறையில் மென்மேலும் அதிகரிக்கும். எலுமிச்சம்பழத்தை கொண்டு லெமன் ஜூஸ் போட்டு குடிப்போம் இல்லையா, இதனால பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்து இதில் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய உடல் எடையை குறைப்பதற்கு இந்த எலுமிச்சம்பழம் பேருதவியாக இருக்குது. மேலும் இந்த எலுமிச்சம்பழமானது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை அதிகமாக வேலை செய்ய வைத்து உடல் எடையை குறைப்பதற்கும் உறுதுணையாக இருக்குது. இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய சாரானது செரிமான நொதிகளை உருவாக்க உறுதுணையாக இருக்குது. இதனால் அஜீரணம், வாயு தொல்லை, மலச்சிக்கல் போன்ற எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. மேலும் இந்த எலுமிச்சம்பழ சாரானது இருதய ஆரோக்கியத்துக்கு மிக நல்லது. இதில் வைட்டமின் சி, பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்திருப்பதால் இது ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கொழுப்பை கரைக்கவும் உறுதுணையாக இருக்குது. இதனால் இருதயம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களிலிருந்து நம்மளை காக்கும். மேலும் சிறுநீரகத்தில் உருவாகக்கூடிய கல்களை கரைக்கக்கூடிய வல்லமை சிட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த எலுமிச்சம்பழத்தில் உண்டு. அதனால் இந்த எலுமிச்சம்பழம் நம் சிறுநீர் கற்கள் உருவாவதை தடுக்கிறது. நாம் தெரிந்தும் தெரியாமலும் நிறைய விதமான உணவுகளை எடுத்துக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் நம்முடைய ரத்தத்தில் கலந்துருது. அந்த நச்சுக்களை ரத்தத்திலிருந்து வெளியேற்றவும் ரத்தத்தை சுத்தம் செய்யவும் இந்த எலுமிச்சம்பழம் சிறந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு ரத்தத்தை பியூரிஃபை பண்ண ஒரு சிறந்த ஒரு உணவாக சொல்கிறாங்க. இதனால் ரத்தம் சுத்தமாக க்ளீன் ஆகிடும். எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி ஆனது நம்மளுடைய ஸ்கின்ல கொலோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உற்பத்தியை அதிகரிக்கிறது. இதனால் நம்ம ஸ்கின் பார்க்க பளபளப்பாக இளமையாக வைத்திருக்க இது உறுதுணையாக இருக்குது. இது எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம் நீருடன் சேர்த்து வாய் குப்பிளிச்சோம் அப்படின்னா சிறந்த ஒரு மவுத் வாஷ் அப்படின்னு சொல்லலாம். இது வாய் துர்நாற்றம், ஈர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை, பல்வலிகளை போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆசிட் பல் எனாமலை சேதப்படுத்த வாய்ப்புண்டு. அதனால் நீருடன் கலந்து இதுவே செய்ய வேண்டும். எலுமிச்சம்பழமானது ஆசிட் தன்மை கொண்டது. இருந்தாலுமே இயற்கையாகவே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செரிமானத்தை நல்ல முறையில் சரி செய்யுது. காரத்தன்மையை சமநிலையில் வைத்திருக்கிறது. இதனால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒரு எலுமிச்சம்பழம் எந்த அளவுக்கு என்னென்ன வகையில் நமக்கு பயன் தருதுன்னு பாருங்க. ஆன்மீக ரீதியில் மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குது. ஆரோக்கிய ரீதியில் பல்வேறு விதமான சத்துக்களும் பல்வேறு விதமான நோய்களிலிருந்து நம்மளை காக்கிறது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.